ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பர்சனல் மேனேஜ்மெண்ட்டை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ் பண்றது. இன்னொன்னு சொல்லுங்க. மணி. ஓகே, வேற வேற ஏதாவது ஐடியா இருக்கா? ஹெல்த் மேனேஜ்மெண்ட் கூட வச்சுக்கலாம் சார். ஓகேங்க சார். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா என்னன்னா மைண்ட் மேனேஜ்மெண்ட். இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவோம் நம்ம? How to schedule. எஸ், அதாவது லாட் ஆஃப் ஒர்க், ஷெட்யூலிங் லாட் ஆஃப் ஒர்க். ஷெட்யூல் லாட் ஆஃப் ஒர்க். ஓகே, ஷெட்யூல் லாட் ஆஃப் ஒர்க்குங்களா? ஓகே, அப்ப ஷெட்யூல் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம? ஒண்ணு பண்ணுவோம், அட்ஹேர் பண்ணும். நாட் டூ. ஓகே, இப்ப டூ வந்து எதை பண்ணுவோம் நம்ம வந்துட்டு? ஏதாவது ஒர்க்கா இருந்தாலும் சரி, நம்ம பர்சனலா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு கமிட்மெண்ட் எடுத்து பண்ணுவோம். டூங்கிறது கமிட்மெண்ட். ஓகேங்க, டூ வந்துட்டு கமிட்மெண்ட் எடுத்து பண்றதுதான். கமிட்மெண்ட் பண்றது. அப்ப நமக்கு என்ன வரும்? நம்ம ஒரு அப்ரிசியேஷன் வந்துடும். ஓகே, பண்ணிட்டோம் அப்படிங்கிற அப்ரிசியேஷன். இப்ப நாட் டூன்னா என்ன வரும் நமக்கு? ஃப்ரஸ்ட்ரேஷன். ஓகே சார், ஸ்ட்ரெஸ். சிம்பிளா சொல்லணும்னா எல்லாத்துக்கும் காமனா ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அது வந்துட்டு லெவல் அப் பொறுத்து இருக்கு. லோ லெவல் டிகிரி நிறைய பாத்துக்கலாம். பேசிக்கா ஸ்ட்ரெஸ். ஓகே, இப்ப மைண்ட் மேனேஜ்மெண்ட் வரும். நம்ம இப்ப மைண்ட் மேனேஜ் வரும்போது ரெண்டா பிரியும். அதுல கான்சியஸ், அன்கான்சியஸ். கான்சியஸ், இது கான்சியஸ்னாவே ஆட்டோமேட்டிக் நமக்கு என்ன அர்த்தம்? நம்ம செய்யற ஒர்க் எல்லாமே கமிட்மெண்ட் ஆயிரும் அர்த்தம். கான்சியஸ்னாவே நம்ம கமிட்மெண்ட். ஓகே, இதை பண்ணணுன்ற கமிட்மெண்ட் ஆயிரும். ஓகே, அடுத்து என்ன ஆகும்? கமிட்மெண்ட் ஆயிட்டோம், அடுத்தது செய்வோம். இது செய்வோம். நம்ம செய்யறோம், ஏதோ ஒரு வேலை செய்யறோம். அந்த செய்யற வேலை வந்துட்டு எப்படி பிரியும்னா, நம்ம அலைன், அதாவது நம்ம கோலுக்கு அலைன் ஆகும். அதாவது கோல் கோல் நம்ம என்ன ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், இது பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லையா? நோ அலைன். ஓகேங்களா? இப்ப நோ அலைன். இப்ப மறுபடியும் பண்ணிட்டே இருக்கும்போது ரிப்பீட் ஆயிரும். நமக்கு அலைன் ஆயிட்டு நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது ரிப்பீட் ஆயிரும். இந்த ரிப்பீட் ஆகும்போது என்ன ஆகும்? ரிப்பீட்டேஷன் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அன்கான்சியஸுக்கு போயிடும். இந்த ரிப்பீட்டேஷன் என்ன ஆகும்? அன்கான்சியஸ். அன்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடும். அப்படியே நம்ம பாட்டு ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டு இருப்போம் அதை. இப்ப நோ அலைன் என்ன ஆகும் நமக்கு? இப்ப நம்ம செய்யற வேலை வந்துட்டு நோ அலைன் ஆகல, அது நமக்கு இதுக்கு அலைன் ஆக கிடையாது. அடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம செய்யறது நாட் அலைன். நம்ம செய்யற ஒர்க்கு நாட் அலைன் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம லாப கேட்போம். ஆஸ்க் அவர் செல்ஃப் ஃபார் யுவர் கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் மேனேஜர்ல ஐடென்டிட்டி வந்துடும். இது ஐடென்டிட்டி.
அதாவது ஐடென்டிட்டி, நம்ம இப்படி பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டிக்கு வந்துடும். இந்த கமிட்மெண்ட்ங்கிறது ஐடென்டிட்டி, நம்ம பண்ற ரைட்டா தப்பா, நம்ம வந்துட்டு இந்த ஐடென்டிட்டி இருக்கிறோம், இந்த ஐடென்டிட்டி நம்ம செட் ஆகுதா இல்லையா நம்ம கேட்போம் அது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதை கேட்ட உடனே என்ன பண்ணும், அது ராங் ஆகி போயிடும். நம்ம ஐடென்டிட்டிக்கு வந்துட்டு ஓகே சரியில்லை அப்படிம்போம். இந்த சரியில்லை இங்க வரும்போது என்ன ஆகும், அடுத்தது ராங்னு கண்டுபிடிச்சிடும். அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுவோம், மைண்ட் மேனேஜர் போவோம். ஏன்னா நம்ம வந்துட்டு ராங்க இங்கே ஐடென்டி பண்ணிட்டோம் பார்த்து, இது கரெக்ட் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் போவோம் மைண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ என்ன ஆகும், மறுபடியும் மைண்ட் மேனேஜ் போகும்போது ஒவ்வொருத்தர் ரிப்பீட் ஆகும் போது மறுபடியும் கான்சியஸ் ஆகும், கமிட்மெண்ட் ஆகிரும். அதை மறுபடியும் நம்ம ரிப்பீட், இந்த ஆல்ரெடி பண்ண ஒர்க்கு, இந்த ஒர்க் ஐடென்டி பண்ணிடுவோம் இது சரியில்லைன்னு. அதை நம்ம பண்ண மாட்டோம், உடனே நம்ம அலைன் ஆகி கோலுக்கு போயிட்டு மறுபடியும் போவோம். அதை பார்த்து கன்வியூஸா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டே இருப்போம். ஆனா இது கிடையாது, இது அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஒர்க்கு ஷெடியூல் பண்றோமோ இல்லையோ ஷெடியூல் பண்ணிடுவோம். நம்ம பண்ண வச்சுக்கலாம், உடனே கமிட் ஆகிட்டோம், ஓகே அப்ரிசியேஷன் வந்துடும் அப்படின்னு நினைப்போம். ஓகே பண்ணி முடிச்சா அப்ரிசியேஷன், அப்படி பண்ணலைன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆயிரும். ஆனா இப்போ ஐடென்டி பேஸ்டு ஒர்க் பண்ணீங்கன்னா, நீங்க ஐடென்டிட்டிக்கு நீங்க அலைன் ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க பண்றது கரெக்டா தப்பா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம்ல. புரியுதுங்களா? நம்ம ஐடென்டிட்டி வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நான் பண்றது கரெக்டா தப்பா தெரியும். தப்பாயிடுச்சுன்னா அதை வந்து பாயிண்ட் பண்ணிடுவோம் நம்ம, ஓகே இது பண்றது தப்பு, இது பண்ணக்கூடாது. ஸோ மறுபடியும் ரூட்டை மாத்துவோம், மறுபடியும் வருவோம், செய்வோம். சின்ன கரெக்ஷன்றதால ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். நம்ம ரிப்பீட்டேஷன் வந்துட்டு ராங்ல போகாதுன்னு வச்சுங்களேன், நம்ம அலைன்ல இந்த ஐடென்டிட்டிலே அலைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா, ஆஸ் யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் தான், இந்த டைம்ல ஒர்க் பண்ணியே ஆகணும். ஆனா நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடணும். இந்த டைம்ல இதை பண்ணணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வந்துடும். இப்ப இந்த ஒர்க்கை செய்ய முடியும்னா ஓகே அடுத்தது எப்படி பண்ணலாங்கிறதா யோசிக்கணும். ஓகே இந்த ஒர்க் பண்ணலையே என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ல போய் உக்காந்தோம்னா மறுபடியும் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸ்டாப் பண்ணிடுவீங்க, ஓகே மறுபடியும் ஸ்ட்ரெஸ் ஆகும், மறுபடியும் ஒவ்வொன்றா லூப் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட மைண்ட் மேனேஜ்மெண்ட் தான் பெட்டர். அது வந்துட்டு நம்ம நிறைய புக்கு படிக்கிறது ஓகே கரெக்டா இருக்கும், டைம் மேனேஜ் இது பண்ணலாம் அதை பண்ணிட்டு ஆக்சுவலா அது வந்துட்டு செட் ஆகாதுன்னு வச்சுங்களேன். நம்ம ஒர்க் லைஃபுக்கு நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகுது. ஐடி சேஞ்ச் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சேவ் ஆகிடும், டைம் ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகிடும், நம்ம செய்யற மாதிரி குவாலிட்டியா பண்ணுவோம். இது எப்படி, இது இந்த கிராஃப் எப்படி ஃபீல் பண்றீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? சார் ஓகே ஓகே சார், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பண்ணணும். ஆமாங்க சார். உங்களுக்கு இதுல எந்த பாயிண்ட் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது உங்களுக்கு டேக் அவே? அந்த ஐடென்டிட்டி சேஞ்சிங் அப்படின்ட்டு வந்து நான் சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார். ஓகேங்க சார். பல விஷயத்துல ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அதனால நீங்க சொல்றத கேட்ச் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்ல கேட்ச் இருந்து. பண்ணிட்டீங்க, ஓகே ஓகே. ஆமா ஆமா, இது இது என்னோட ஹேபிட்டா இருந்தது சின்ன வயசுல இருந்தே, ஒரு ஐடென்டிட்டி சூப்பர் சேஞ்ச் சூப்பர் சார். அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதனால எப்படி இந்த ஃபுட்பால் பிளேயர் எப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி தான். நான் பிளேயர்னா ஃபுட்பால் பிளேயர்னா இது என்னுடைய ஹேபிட், நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதை தான் பண்ண போறேன் டெய்லியும். ரொனால்டோ என்ன பண்ணுவாரு, ஒரு மேட்ச் இதான உடனே அடுத்த நாள் பிராக்டிஸ்ல போய் நிக்கிறாங்க, அதை வந்து எடுத்துக்கிறது இல்ல. ஓகே கார்த்திக் பண்ணியன். இல்ல இதுல நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறேன் ஒர்க்கை வந்து. இப்போ இது முக்கியமான வேலை அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். அதாவது அன்னைக்கு அது முக்கியமான வேலை அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். லீஸ்ட் ப்ரியாரிட்டி உள்ளதை கடைசியா பண்ண பாக்குறது. ஸோ இதுல வந்து எங்கேயுமே போய் லாக் ஆகிறதே கிடையாது. லீஸ்ட் ப்ரியாரிட்டியை பண்ண முடியலனாலும் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது, அடுத்த நாள் பார்த்துக்கலாம் போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அசைன்மெண்ட் கொடுத்தீங்க, ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் வச்சோம், இந்த அசைன்மெண்ட் லாஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சிருந்தோம், ஸ்கிப் பண்ணிட்டோம், இப்போ அசைன்மெண்ட்டை கிளாஸ்ல பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். இது ஒரு எக்ஸாம்பிள். ஆனா ஏன்னா ஆனா இன்னைக்கு அதுக்கு இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு இஎன்எம்எஸ் ஆடிட் 50,000 ஓகே. ஆடிட். அதனால என்னால எனக்கு சுத்தமா சுத்தமா டைமே இல்லை. நான் 7:30 போனேன், எனக்கு டைமே இல்லை. டைம் இல்லைன்னு சொல்றதே எனக்கு பிடிக்காது. ஆனா நகலை கூட விடல என்னைய, சரிங்களா? ஆனா இதுக்கு நடுவில் நோட்டு புக்கு கால்குலேட்டர் எடுத்துட்டு போயிருந்தேன், ஆனா பண்ண முடியல. அதனால இதை லீஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் இதை ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், நான் லாக் ஆயிருப்பேன், எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். அதனால லீஸ்ட் ப்ரியாரிட்டி வந்துட்டேன். சரி வந்து அது எக்ஸ்கியூஸ் வந்துட்டு கேட்டுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டேன். உங்களுக்கு அது வந்துட்டு செய்யறது பிரச்சனையே கிடையாது.
அது அந்த டைம்ல நீங்க வந்துட்டு நோட்டு கால்குலேட் எடுத்துட்டு போனீங்க தெரியுங்களா? அப்பயே உங்க ஐடி ஆமா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப வந்துட்டு ஆமா பண்றீங்களோ பண்ணலையோ ஆக்சஸ்ஃபுல்லா அதான் வந்துட்டு ஆக்சுவலா ஆனா எனக்கு லஞ்ச் என்னைக்கோ ஒரு பிரேக்ல நாள் பண்ணிடலாம்னு பண்ணிருக்கீங்க. நினைச்சேன். ஆமா ஆ, லஞ்ச் பிரேக்ல பண்ணலான்றதான் என்னோட பிளான். பட் ரொம்ப டயர்ட் ஆக்கிட்டாங்க. கொடுத்ததே 40 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க. அதனால எனக்கு அந்த டைம்ல பண்ண முடியல. வீட்டுக்கு வந்தேன் 7:40 தான் வீட்டுக்கு வந்தேன். 20 ம். நிமிஷம் தான் டைம் இருந்துச்சு. சரி போய் சொல்லிக்கிறோம் நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். இப்ப இவ்வளவுதான் என்னன்னா இருக்கு. இப்ப டைம் மேனேஜ்மெண்ட்ல வரும்போது உங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பிரியாரிட்டி நான் பிரியாரிட்டி நீங்க சூஸ் பண்ண தோணும் கன்யூஸா பண்ணுவேன். ஆனா ஐடென்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணிடும். இதை பண்ணணும் ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் அதெல்லாம் சூஸ் பண்ணி ஆகணும். ஆனா கான்சியஸா அது சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆட்டோமேட்டிக்கா அதே பிரியாரிட்டி இது பண்ணணும் ஃபர்ஸ்ட் அடுத்து இது பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிடும். இல்ல ஆனா இதுக்கு அதை முன்னாடி நோட் பண்ண பண்ணி ஆகணும். அசைன்மெண்ட் அப்படிதான். நான் எடுத்துட்டு போய் அங்க உட்காந்து தான் பண்ணேன். ஆஹ் கம்பெனில உட்காந்து தான் பண்ணேன். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு ஏதாவது டைம் கிடைச்சிரும் அப்படின்னு தான் போனேன். பட் டைம் கிடைக்கல. அதனால லீஸ் பீரியடே வச்சுக்கிட்டேன். அது ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிறது இல்ல. ஓகே ஆஹ் நம்மால் சொல்லிக்கிறோம் அப்படின்ட்டு சாதாரண விட்டுரும் அவ்வளவுதான். ஓகே இது எஸ்எல்கே. எல்லாத்துலயுமே இப்படிதான் ஃபாலோ பண்றது. ஓகே ஓகே செல்வம். சொல்லுங்க சார். ஓகே இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட உனக்கு? ஓகே சார். கரெக்டாக தான் சார் ஃபாலோ பண்ணுறேன் சார். ஓகே செல்வம். விக்னேஷ். சார் இது ஸ்டார்டிங்ல டிஸ்கஸ் பண்ணீங்க, அகைன் இப்போ ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஐடென்டி சேஞ்ச் எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க. சொல்லிட்டீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் சார். ஓகே விக்னேஷ். ஹேம்நாத். ரெகுலரா அந்த ஐடென்டி சொல்றது இந்த ஃப்ளோ சார்ட்டோட நாங்க பார்க்கறோம். வேற ஒண்ணும் ஓகே பாக்குறீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே இல்ல. மாலிமணி சார். சார் என்ன பொறுத்த மட்டுக்கு வந்து 2 இது நீங்க சொன்னீங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இல்லாம இருக்கு. பட் இதுக்கு வந்து ஒரு அப்ஜெக்டிவோட நீங்க ஒரு இதை சொல்றீங்க. அதாவது மைண்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு அப்ஜெக்டிவ் ஐடென்டிட்டின்ற ஒரு அப்ஜெக்டிவை நோக்கி நம்ம அதை ஃபாலோ பண்றோம். அந்த ஐடென்டிட்டி அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம செல்ஃபா எவாலுவேட் பண்றோம். எது ரைட்டு ராங்குன்னு. பட் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அப்ஜெக்டிவ் கிடையாது. பட் ஜஸ்ட் வந்து டாஸ்கை வந்து ஷெடியூலிங் பண்றோம். அது நடந்தா குட்டு, நடக்கலை அப்படின்னா ஸ்ட்ரெஸ். அது வந்து எந்த ஒரு அப்ஜெக்டிவ் இல்லாத மாதிரி இருக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல. ஏன்னா இது வந்து அப்படி இல்லை. நீங்க சொல்றது மைண்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு ஐடென்டிட்டி அப்ஜெக்டிவா வச்சுட்டு பண்ணும்போது அதை அடையிறதுக்கு நம்ம செல்ஃபா எவாலுவேட் பண்றதுக்கான இது வந்து இதுல இருக்கு. அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. எஸ் கரெக்ட் சார். அதான் வித்தவுட் ஸ்ட்ரெஸ். கரெக்ட். அப்சல்யூட்லி கரெக்ட் தான் சார். இதை இன்னொன்னு ஆட் பண்ணலான்னு இருந்தேன். இப்போ வந்துட்டு எப்படி மைண்ட் மேனேஜர்னா நம்ம வந்து ஒரு டோர் இருக்குன்னா டோரை வந்துட்டு ஃபுல்லா உடைக்கிறது பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். வித் கீயோட கீ வச்சு டோர் ஓபன் பண்றது பாத்தீங்கன்னா மைண்ட் மேனேஜ்மெண்ட். அவ்வளவுதான். அது நான் அந்த ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம டோர் போய் உடைப்போம் தெரியுங்களா? பெரிய டோரு கீ வந்து யூஸ் பண்ண மாட்டோம். உடைச்சு Correct. திறந்து உள்ள போயாகணுங்கிறது நம்ம டார்கெட். அதாவது என்ன டார்கெட்னா வீட்டுக்குள்ள போகணும். வீட்டுக்குள்ள போகணும். அதுதான் நம்ம டார்கெட். அத வந்து டோரை உடைச்சிட்டு போனா கீ யூஸ் அது வந்து அது வந்து வேற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஸ்மார்ட் வே ஒர்க் பண்ணணும்னுவாங்க. அதாவது நார்மலா ஒர்க் பண்றதை காட்டிலும் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். சும்மா ஹார்ட் ஒர்க் வில் நாட் கிவ் த ரிசல்ட். ஸ்மார்ட் ஒர்க் ஆல்வேஸ் கிவ் த பெட்டர் ரிசல்ட்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அந்த மாதிரி கான்செப்டா பாக்குறேன். பட் இது வந்து நீங்க சொன்ன இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ல எனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார். பட் இதுல நீங்க சொல்ற இது வந்து என்னால பண்ண முடியல. இது வந்து இப்படி நான் எடுத்துக்கிறாப்புல இருக்கு. இப்ப நீங்க சொன்ன கான்செப்ட் வந்து டோரை வந்து உடைச்சிட்டு போறது ஒண்ணு, அதை உடைக்காம போறதுக்கு என்ன வழின்றது ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி. அந்த மாதிரி இப்ப என்னன்னா ஓகே சார். ஓகே பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆமா சார் கரெக்ட் தான் சார். அதை வந்துட்டு ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் சொல்றோம். ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்கிறதே நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம். எது ஹார்ட் ஒர்க் எது ஸ்மார்ட் ஒர்க்னு நமக்கு தெரியல. உண்மை நேச்சுரலா ஒரு பாத்தீங்கன்னா 2 விஷயம். அதாவது ஒரு 2 டிஃபரன்ஸ் சார். பிராக்டிஸ்க்கும் ஹேபிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? பிராக்டிஸ் ஹேபிட்டுங்க சார். அந்த பிராக்டிஸ் வந்து டெய்லி நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. எப்படி வந்துட்டு குழந்தைய வந்துட்டு பல்லு விளக்கும் தெரியுங்களா? அதாவது நார்மலா இப்படி விளக்கும். இல்ல சார். அதாவது
நான் சொல்றேன் ஒரு சிம்பிளா சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். ப்ராக்டிஸுக்கும் ஹேபிட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ப்ராக்டிஸ்ன்றது வந்து நோயிங்கா பண்றது. இது இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சு பண்றது. ஹேபிட்ன்றது அன்கான்சியஸா பண்ணுவீங்க. நீங்க வந்து தெரிஞ்ச தெரியாம அது வந்து ரொட்டீனா நீங்க பண்ணிடுவீங்க. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய பிராக்டிஸ் வந்து ஹேபிட்டா மாறும். ஆமா சார், ஃபர்ஸ்ட் அதான் வந்து அடுத்து நோய் சொல்லலாம் தெரிஞ்சு இருந்தேன். பண்ணுவீங்க. ஒரு தெரியாத விஷயத்த ஏன்னா அதுதான் பிராக்டிஸ். அது ஹேபிட்ன்றது வந்து அன்கான்சியஸா பண்றது. Same அந்த simple இதுக்கு வந்து நீங்க மைண்ட் மேனேஜ்மெண்ட் அது நீங்க சொல்றது வந்து concept. கரெக்ட். மைண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஹேபிட். அதான் சேம். நம்ம வந்துட்டு எப்படி ஓகே சார். குழந்தையில தேங்க்யூ பல்லு விளக்க ஆரம்பிப்போம், கொஞ்சம் சொல்லு டெய்லி பல்லு விளக்க சொல்லுவோம். இப்ப எழுந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட். அது பழைய வந்து பிராக்டிஸ். அதே ஹேபிட்டா அப்படியே மாறிடும். அப்படியே அது வந்து ஹேபிட்டா நீங்க நம்ம ஆட்டோமேட் யாரும் ஆயிடுது. சொல்ல தேவையில்ல. பிராக்டிஸ் தான் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அன்கான்சியஸ் மாறி ஹேபிட்டா மாறும். ஆமா, கரெக்ட் தான் சார். யோகேஷ், ஓகே சார். யோகேஷ் லைவ்ல இருக்கீங்களா? ஓகே, இதுல சார் இருக்கு வரைக்கும் சார். கேக்குது. சொல்லுங்க யோகேஷ். ஹலோ. அதான் சார் நம்மளுக்கு வந்து நீங்க சொல்ற அந்த ஆக்டிவிட்டி நம்ம லீட் பண்ணி நீங்க அதுவே ஒரு ஐடென்டிஃபை பண்றதால நம்மளுக்கே ஒரு மோட்டிவேஷனா இருக்கு சார். பாத்தீங்கன்னா ஓகே நம்மளுக்கு அது ஓகே மோட்டிவேஷனா யோகேஷ். இருக்கு. இன்னும் ஒன்றும் கொஞ்சம் சம்ஸ் போட முடியலன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. இது பண்ண முடியலையே, ஒரு நாள் விட்டா 2 நாள் கேப் விட்டோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர மாதிரி இருக்கு. பண்ண முடியாது, கேப் வருது அப்படின்னு. அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்றது தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன். அதான் மைண்ட் ஆனா இத மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. புரியுது. புரியுதா? புரியுது. அதாவது எப்படி அட்வான்டேஜ்னா, சரி ஓகே எக்ஸாம் பக்கத்துல போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஓவர் அட்வான்டேஜ். இன்னிலிருந்தே பண்றது புரியுது. ஐடென்டிட்டினா, ஓகே நீங்க 10 மார்க் போடணும்னா அட்லீஸ்ட் 2 மார்க் போறீங்களா, 1 மார்க் போறீங்களா, அதுதான் வேணும், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான். ஓகே ஓகேங்க. சரி, இவ்வளவு நேரம் 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லைவ்ல இருந்ததுக்கு. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே பாய். பாய் சார். பாய்.